கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக கடந்த 2018ஆம் ஆண்டு பேராசிரியை நிர்மலா தேவி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்தது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கு தொடர்பாக மதுரை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நிர்மலா தேவி நேற்று குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேராசிரியர் முருகன், கருப்பசாமி ஆகிய இருவரை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் முன்னாள் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 5 பிரிவுகளில் நிர்மலா தேவிக்கு மொத்தம் 2,47,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடும் வீரர்களின் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் இடம் பிடித்துள்ள வீரர்களின் விவரம்: ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஜடேஜா, குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னோய், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது மற்றும் ஆவேஸ் கான் ஆகியோர் மாற்று வீரர்களாக அறிவித்துள்ளனர். அதேவேளையில் IPL தொடரில் அதிரடியாக ஆடிவரும் ருத்ராஜ் கெய்க்வாட், KL ராகுல், இஷான் கிஷான், நடராஜன் ஆகியோருக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை. கோல்டன் ஸ்டுடியோஸ் 23 என்ற பட நிறுவனம் சார்பில் கோமதி சத்யா தயாரிக்கும் த ப்ரூப் என்ற புதிய படத்தில் சாய் தன்ஷிகா தற்போது முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மிஷ்கின், கோயிலுக்கு போகாதீங்க, தியேட்டருக்கு போங்க என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் இது பேசும் பொருளாகவும் வருகிறது. கோயிலுக்கு போனாலாவது மன நிம்மதி கிடைக்கும், சமீபத்தில் வெளிவந்த தமிழ் படங்களை தியேட்டருக்கு சென்று பார்த்தால் BP தான் ஏறுகிறது என ட்ரோல் செய்து வருகின்றனர். வீட்டில் வெங்காயம் வெட்டிக்கிட்டே படத்தை பார்ப்பீங்களா? புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே படத்தை பார்ப்பீங்களா? புது ட்ரெஸ் போட்டு பர்ஃபியூம் அடித்துக் கொண்டு காரில் ஜம்முன்னு தியேட்டருக்கு சென்று பாப்கார்ன் வாங்கி கொண்டு படத்தை அப்படி பார்க்க வேண்டும் என மிஷ்கின் சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என பேசியுள்ளார். கோவை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை ஓட்டுகள் விழும் என்று ஆய்வு செய்ய வேண்டும். ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், எதிர்பார்ப்பாளர்கள் என்று 3 விதமாக பிரித்து களப்பணி மேற்கொள்ள வேண்டும். பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவது அவசியம். மத்திய அரசு திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதில்தான் உள்ளது. அதை கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது அவசியமாகும். தற்போது வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் கோவை நிர்வாகிகளும் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக அங்கு களப்பணி எப்படி மேற்கொள்ளப்படுகிறது, எந்தெந்த நடைமுறைகளை எப்படியெல்லாம் பின்பற்றுகின்றனர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். லோக்சபா தேர்தலில் புதிய காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை கட்சி மேலிடம் வெளியிட்டுள்ளது. இதில் அமேதி, ரேபரேலி வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்படவில்லை. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் புதிய வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் மேலிடம் வெளியிட்டுள்ள நிலையில் ராஜ்பாபர், ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கு யார் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்து சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. முன்னதாக அமேதி, ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முடிவெடுப்பார் என காங்கிரஸ் மத்திய தேர்தல் கமிட்டி கூறியுள்ளது. கர்நாடகாவில் பாஜக கூட்டணியில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதாதளம் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியுள்ளது. அக்கட்சியில் உள்ள சிட்டிங் MP பிரஜ்வால் ரேவண்ணா இருக்கும் பாலியல் வீடியோ ஒன்று வெளியாகி கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வால் ரேவண்ணா மீதும் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா மீதும் ஹாசன் பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசியலில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. ஹாசன் தொகுதியில் மஜத சார்பில் மீண்டும் பிரஜ்வால் ரேவண்ணா தான் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான சமயத்தில் தற்போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கைகள் வலுத்த நிலையில் தேவகவுடா தலைமையிலான கட்சி ஒழுங்குமுறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மஜத கட்சி தலைவர் HD குமாரசாமி இது குறித்து கூறும்போது, சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை முடியும் வரை பிரஜ்வல் ரேவண்ணா மஜத கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்ட வைரமுத்து, இப்போது இசை பெரியதா அல்லது பாடல் வரிகள் பெரியதா என்கிற பிரச்சனை புதிதாக கிளம்பியிருக்கிறது. ஒரு பாடலை உருவாக்கும் போது அந்த பாடலுடைய இசை மற்றும் பாடலுடைய வரிகள் இணையும் போது நல்ல பாடல்கள் கிடைக்கிறது. சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என்று வெளிப்படையாகவே வைரமுத்து பேசியிருந்தார். இதனை பார்த்த பலரும் இளையராஜாவை மறைமுகமாக வைத்துத்தான் வைரமுத்து இப்படி பேசியிருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள்.
இதையடுத்து வைரமுத்துவை கண்டித்து கங்கை அமரன் பேசியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், பொதுவாகவே மனிதனாக இருந்தால் கொஞ்சம் நன்றி வேண்டும். எங்களால் மேலே வந்த ஒருவர் இப்படி பேசுவது தவறு. வைரமுத்து பாடலுக்கு அதிகமான புகழ் கிடைத்துவிட்ட காரணத்தால் கர்வம் தலைக்கேறிவிட்டது. அவரை அடக்கி வைக்க ஆள் இல்லாத காரணத்தால் அவர் ரொம்பவே துள்ளிக் கொண்டிருக்கிறார். வைரமுத்துவை வாழ வைத்தது இளையராஜா தான். எனவே இளையராஜாவின் போட்டோ வைத்து தினமும் அவர் வணங்க வேண்டும். நான் வெளிப்படையாகவே அவருக்கு ஒரு சவால் விடுகிறேன். இளையராஜா இசையில் நீங்கள் இதுவரை எழுதிய பாடல்கள் அனைத்து வேறு ஒரு இசையமைப்பாளரிடம் கொடுத்து பாருங்கள். அந்த பாடல்கள் இப்படி வந்திருக்க முடியுமா? இசையில்லாமல் பாடல்கள் என்பது இல்லவே இல்லை. இனிமேல் இளையராஜாவை பற்றி குறைகளோ சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிகவும் கோபத்துடன் பேசியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.